Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 8th standard computer science. IT applications. IT அப்படினு பார்த்தா information technology அப்படினு சொல்லுவோம். ஒரு applications என்ன இருக்கு அப்படிங்கற பத்தி இந்த லெசன்ல வந்து பார்க்க போறோம். Introduction. IT application ஓட introduction. Tabs என்ன? Data management என்ன? Data digitalization என்ன? Applications and advantages of digitalization என்ன? BPO என்ன? Call center என்ன? Medical transaction transcription என்ன e-learning என்ன e-banking என்ன e-library என்ன neft என்ன payment gateway என்ன இந்த கண்டென்ட்ஸ் பத்தி இந்த லெசன்ல வந்து பார்க்க போறோம். First introduction. Information technology, popularly used as IT, has its roots very deep in everyone lives. Important improvement in IT is happening across the globe many forms. அந்த ஐடி அதோட வந்து ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பாப்புலராக வந்து யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி அப்படிங்கிற வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து ரொம்ப டீப்பாக வந்து எவ்ரி ஒன் லைஃப்பில் வந்து நம்ம வந்து ஹியூமன் பீயிங் லைஃப்பில் வந்து அந்த ஐடி அப்படிங்கிற கம்பெனிஸை வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. அதோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடியோட ஆக்சஸ் பண்ணக்கூடிய குளோபல் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் அது நிறைய ஃபார்ம்ஸ் வரும், அந்த ஐடியிலேருந்து வரும், வேகன்சிஸ் வரும். அதை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஜாப்ஸ் நிறைய வந்து சர்ச் பண்ணுறோம் ஐடி ஃபீல்டில் வந்து. அதில் டேப்ஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு பாருங்கள். டேப் அப்படிங்கிற வந்து ஒரு மொபைல் ஃபோனு நார்மலாக என்ன சொல்லணும்னா மொபைல் ஃபோன் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் சைஸில் இருக்கும். அது வந்து பிக் சைஸில் இருக்க வந்து டேப் அப்படின்னு சொல்லுவோம். டேப்ஸ் have better features than mobile phones. மொபைல் ஃபோனில் வந்து நிறைய ஆப் வந்து அவைலபிளாக இருக்கும் அந்த டேப்பில் வந்து. Unlike mobile phones, tabs have hybrid features of mobile phones as well as computers. Size of the tabs are also bigger than mobile phones. அந்த மொபைல் ஃபோனோட ரொம்ப லார்ஜ் இன் சைஸில் இருக்கும் அந்த டேப் அப்படிங்கிற வந்து. அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ், அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் டேப்பில் வந்துருக்கும். அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹைப்ரிட் ஃபியூச்சர்ஸ் நிறைய மோர் தென் ஆப் அவைலபிளாக இருக்கும் அந்த மொபைல் ஃபோனில் வந்து டேப்பில் வந்து. அதில் ஸ்மால் மொபைல் ஃபோனோட பிக் சைஸில் இருக்கும் டேப்பு, ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்ப்போம். டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வந்து நம்ம சிஸ்டத்தில் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணோம்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுக்கு பேர் வந்து டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டா மேனேஜ்மெண்ட் இஸ் a category of IT pertaining to collections of digitalization and processing of data coming from various sources. Traditional data processing comprises punching data from manually filled forms, images and other printed sources. இந்த டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வந்து ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லி ஐடியில் வந்து ஒரு கேட்டகரி அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து டேட்டா வந்து கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி வைக்கும். அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த வேரிய சோர்ஸில் வந்து ஒவ்வொரு பார்ட்டில் வந்து அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ட்ரெடிஷ்னல் டேட்டா ப்ராசஸிங் அதில் வந்து என்ன பண்ணோம்னா பஞ்சிங் டேட்டா ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணுவோம், அரேஞ்சாக மேனுவலாக அதை ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபார்ம்ஸில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சிலதை வந்து சோர்ஸாக வந்து பிரிண்டட் வந்து சோர்ஸாக வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். டேட்டா digitalization அப்படின்னா என்னங்கிற பற்றி பார்ப்போம். It refers to the conversion of non-digital material to digital form. A wide variety of materials as diverse as maps, manuscripts, moving image and sound may be digitalized. It offers great advantages for access, allowing users to find the retrieve, study and modify the materials. However, care must be taken to preserve the digitalized data on par with the growing technology. Otherwise, the main aim of digitalization will be defected. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன அந்த கான்வர்சேஷனை வந்து என்ன பண்ணோம்னா ரெஃபர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து நான் டிஜிட்டல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு டிஜிட்டலைஸ்டு ஃபார்மு. அது வந்து நான் டிஜிட்டல் மெட்டீரியல் கிடையாது. அது வந்து அதில் வந்து வைடு வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து மேப்ஸு, மேனுஸ்கிரிப்டு, மூவிங் இமேஜஸ்ஸு, சவுண்டு இதெல்லாம் என்ன பண்ணிங்கன்னா டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து டேட்டா டிஜிட்டலைசேஷனில் வந்து அதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதில் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறவங்க ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரீட்ரைவ், ஸ்டடி அண்ட் மாடிஃபை த மெட்டீரியல்ஸ். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணோம்னா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அதை வந்து ரீட்ரைவ் பண்ணி மாடிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், ப்ரீசர்வ் டிஜிட்டலைஸ்டு அந்த டேட்டா வந்து ப்ரீசர்வாக டிஜிட்டலைஸ் பண்ணி வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ரோவிங், அதோட வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். அதோட மெயின் எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைசேஷன் வில் பி டிஃபெக்டட். அதை எய்ம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டு பண்ணி வச்சுக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸை வந்து டிஜிட்டலைஸ்டு பண்ணி வச்சுக்கோம். டிஜிட்டலைசேஷனோட அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது, அதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம்.
அதில் பாருங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஜிட்டலைசேஷன். ஃபாலோவிங் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஏரியா ஆஃப் டிஜிட்டலைசேஷன். ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், அதில் வந்து ஆனுவல் ரிப்போர்ட்ஸை பார்க்கலாம். புக்கிங் அண்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ், அதில் வந்து என்ன பண்ணலாம், புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது மேனுஸ்கிரிப்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்ஜினியரிங் டிசைன், இன்ஜினியரிங்கில் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அது வந்து ஜிஐஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் வந்து அந்த டிஜிட்டலைசேஷன் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மூவிஸ் அண்ட் சவுண்ட்ஸு, நம்ம வந்து மூவிஸ் எதாவது எடுக்கிறது, சவுண்ட் ஏதாவது சாங்ஸுக்கு ஏதாவது சவுண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறது எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் கொடுப்பாங்க. ரிசர்ச் ஜேர்னல்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் பேப்பர், அந்த நம்ம ரிசர்ச் நம்ம வந்து சயின்டிஃபிக் ரீதியாக ஏதாவது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கோ, ஜேர்னல்ஸ் ஏதாவது பப்ளிஷ் பண்ணுறதுக்கோ, கான்ஃபரன்ஸ் பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கோ இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், எகைன் ஒன் டைம் ரீட் ஆனுவல் ரிப்போர்ட். ஆனுவலில் வந்து இயரில் என்ன வருது அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. புக்ஸ் அண்ட் மேனுஸ்கிரிப்ட், அந்த புக்ஸு அதை வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து புக்ஸாக வந்து கொடுத்து மேனுஸ்கிரிப்ட் ஒரு அரேஞ்ச் ஆர்டராக வந்து கொடுப்பாங்க. இன்ஜினியரிங்கில் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அந்த இதில் வந்து ஜிஐஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். மூவிஸ் அண்ட் சவுண்ட்ஸ், ஏதாவது இப்போ மூவி ஏதாவது எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கு, சாங்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு சவுண்ட் எஃபெக்ட் வந்து கொடுப்பாங்க. ரிசர்ச் ஜேர்னல்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் பேப்பர்ஸ், வந்து ஏதாவது ஜேர்னல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு, கான்ஃபரன்ஸ் ஏதாவது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு, பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாலோவிங் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஜிட்டலைசேஷன். இந்த அட்வான்டேஜஸ், அந்த டிஜிட்டலைசேஷனோட அட்வான்டேஜஸ் என்ன இருக்குங்கிறது பார்ப்போம். லாங் டைம் ப்ரிசர்வேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அதோட டைம் வந்து லாங் டைம் எடுத்துக்கும். ப்ரிசர்வேஷன் டாக்குமெண்ட் வந்து கொடுக்குறது வந்து லாங் டைம் எடுத்துக்கும். ஈஸி ஆக்சஸ் அண்ட் ரீட்ரைவல், ஈஸியாக டேட்டா ஆக்சஸ் பண்ணிக்கும், அதை வந்து ரீட்ரைவ் பண்ணிக்கும். ஆல் த டேட்டா கேன் பி ஸ்டோர்டு இன் ஒன் பிளேஸ் இன் காம்பேக்ட் மீடியம். எல்லா டேட்டாவும் என்ன பண்ணிக்கணும்னா அந்த சிஸ்டத்தை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும், ஒரு பிளேஸில் வந்து இன்னொரு பிளேஸ் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். ஈஸி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் த்ரூ த இன்டர்நெட் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் மீடியா. ஈஸியாக என்ன பண்ணோம்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்நெட் மூலியமாக ஒரு இடத்துல வந்து அதர் எலக்ட்ரானிக் மீடியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பிபிஓ அப்படின்னு சொல்லுவோம். பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவோம். பிபிஓட ஷார்ட் ஃபார்ம் வந்து பிபிஓன்னு சொல்லுவோம். அதோட ஃபுல் ஃபார்ம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவோம். பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் is based on the contract for a specific business task such as payroll or other company related activities to the third party other than the actual company. Service provider main idea of implementing BPO is to save the cost expenses of the company. BPO is often divided into two categories. அந்த BPO வந்து ரெண்டு கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. பேங்க் ஆஃபீஸ் அவுட் சோர்சிங், பேக் ஆஃபீஸ் அவுட் சோர்சிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அவுட் சோர்சிங்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. அந்த பிபிஓ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக கான்ட்ராக்ட் போடுறதுக்காக ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ்க்காக அதை வந்து கொடுக்குறது டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேரோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸு, தேர்ட் பார்ட்டி இந்த மாதிரி ஓனர் இருக்காங்கன்னா அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து பிபிஓ அப்படின்னு சொல்லுவோம். அவரோட மெயின் ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணுறது, நிறைய கம்பெனியில் வந்து காஸ்ட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அந்த பிபிஓங்கிறது வந்து ரெண்டு பார்ட்ஸாக ரெண்டு கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. பேக் ஆஃபீஸ் அவுட் சோர்சிங்னு ஒன்று, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அவுட் சோர்சிங்னு ஒன்று. பேக் ஆஃப் அவுட் சோர்சிங்னா என்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இன்க்ளூட்ஸ் இன்டர்னல் பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ் சச் அஸ் பில்லிங் ஆஃப் பர்ச்சேசிங் எக்ஸெட்ரா. பேக் ஆஃபீஸ் அவுட் சோர்சிங்கில் வந்து அது இன்டர்னல் பிஸ்னஸோட ஃபங்க்ஷன்ஸு, அந்த அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பில்லு, அதை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் அதில் வந்து பேக் ஆஃப் அவுட் சோர்சிங்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அவுட் சோர்சிங்கில் வந்து கஸ்டமர் ரிலேட்டட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சச்சஸ் மார்க்கெட்டிங் டு டீச் டெக்னிக்கல் சப்போர்ட். அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது என்ன சொன்னோம்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவோம். நேரடியாக கஸ்டமரை பார்த்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அவுட் சோர்சிங் சொல்லுவோம். BPO that is contracted outside company own country is called the offshore outsourcing. Companies operating in foreign countries may have contract with the Indian BPOs that have contracted to a company neighboring country is called the nearshore outsourcing. For example, companies operating in mortuaries may be contract with Indian BPOs.
BPO is that is contracted with the company own country is called as a onshore outsourcing companies operating in India may have contract with the Indian BPO itself. இதில் பார்த்தீங்கன்னா BPO அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டர் கம்பெனி விட்டு அவுட் சைடில் இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிஸு இது மாதிரி இருக்குன்னா அவுட் சோர்சிங் சொல்லுவோம். கம்பெனி ஆப்ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கான்ட்ராக்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்தியன் BPOஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. BPOனா பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த BPO கான்ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி நெய்பரிங் கண்ட்ரிஸ் நிறைய வரும். நியர் சோர் அவுட் சோர்சிங் மேனுஸ்கிரிப்ட்ஸ் மர்ச்சரிஸ் அந்த கம்பெனிஸில் இருக்கிற ரிலேட்டட் அப்படியே இந்தியன் BPOஸ் நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. BPOஸ் தட் இஸ் கான்ட்ராக்டட் அது நிறைய கம்பெனிஸ் வந்து ஓன் கண்ட்ரி அதில் நிறைய ஓனாக பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ்னு ஆன்சோர் அவுட் சோர்சிங் சொல்லுவோம். அந்த கம்பெனியில் வந்து ஆப்ரேட்டிங் பண்ணக்கூடிய வந்து இந்தியன் மேபி கான்ட்ராக்டட் வித் த இந்தியன் BPO அட் செல்ஃப் ஓன் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். BPOட அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஈஸி டு ஆப்ரேட் த கம்பெனி ஒர்க்கை வந்து ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸ்பீட்லி ரீட்ரஸல் ஆஃப் கம்பெனி கம்ப்ளைண்ட்ஸ் டு த கம்பெனி கஸ்டமர்ஸ் ரெடியூஸ் த ரன்னிங் காஸ்ட் ஃபார் கம்பெனியோட ரன்னிங் காஸ்ட்டை வந்து என்ன பண்ணலாம் ரெடியூஸ் பண்ணலாம். ஸ்பீட் பண்ணலாம். அந்த இதை வந்து ஸ்பீட் பண்ணலாம். ரீட்ரஸில் வந்து கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஸ்பீடப் பண்ணி கம்பெனி கஸ்டமர்ஸோட ஸ்பீடப் பண்ணலாம். ஈஸியாக வந்து அதை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ரைட்டிங் ஹோம்ஒர்க் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஐடி அப்ளிகேஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற பற்றி என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லெசனில் வந்து ரீட் அவுட் பண்ணி பார்க்குறீங்க. டேப்னா என்ன, டேட்டா மேனேஜ்மெண்ட்னா என்ன, டேட்டா டிஜிட்டலைசேஷன்னா என்ன, நெக்ஸ்ட் வந்து அந்த டேட்டா டிஜிட்டலைசேஷனோட அப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்குது, அதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது, நெக்ஸ்ட் வந்து BPOன்னா என்ன, BPOட அவுட் சோர்சிங் என்னென்ன இருக்குது, BPOட 2 கேட்டகரிஸ் என்னென்ன இருக்குது, அப்படி நெக்ஸ்ட் வந்து BPOட அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த லெசனை ஃபுல்லாக என்ன பண்ணீங்கன்னா நீங்கள் ரீட் அவுட் பண்ணி பார்க்குறீங்க. ரைட்டிங் ஹோம்ஒர்க் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.